இப்போ கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சமயத்தில் நாளைக்கு திமுகவோட கட்சி வந்து கனிமொழி கைக்கு போகணும்னு பிஜேபி முடிவு எடுக்குதுன்னா, அப்போ பிஜேபி ஆட்டி வைக்கிற மாதிரி ஏவாவேலு கனிமொழி பின்னாடி இருப்பார் தன் தேவைக்காக. கட்டாயம் போவார். ஏன்னா அவ்வளவு சூழல் இருக்கு அவர்கிட்ட. பிஜேபி கிட்ட போய் அடிச்சு உடச்சு கொண்டுட்டு போய் சேர்த்தாலும் எப்படி இருந்தாலும் கனிமொழிக்கு அடுத்த செகண்ட் லீடர் யாரு? ஏவாவேலு. அவ்வளவுதான். என் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் இந்த எக்ஸ்ட்ரா வேலையை செய்யறேன். இது தலைமைக்கு தெரியாதான்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே எதான் சொல்கிறாங்களே, அந்த சமயத்தில் கோபம் இருக்கிறப்ப நாளைக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பின்னு இப்போ பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் தேர்தலுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நாளைக்கு நிறையா செலவு பண்ணல, அவர் அமுக்கிக்கிட்டாரு. அதுமாரி உள்ளாட்சி தேர்தலையும் அவர் சரியாக செலவு பண்ணாமல் தான் அங்கே சேலத்தில் தோற்று போச்சு. அவரை போய் ஏதாவது வம்பிழுத்தாலும் இவருக்கு உளவுத்துறை கைக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சருக்கு அப்போ தான் எல்லா விஷயமும் பட்ட வெளிச்சமாக தெரிய வருதுன்ட்டு தான் அவருக்கு மந்திரி கொடுக்காம க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்போ வேலு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப தூக்கி எறிஞ்சவர் இப்போ திரும்பி வேலு அவருடைய நெருக்கத்தை காட்டி அவருக்கு இப்போ மந்திரி வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே. செந்தில் பாலாஜியை மீறி மேடையில் ஏறி ஒரு அம்மா புடவையை கட்டிட்டு ஒம்பழுத்துச்சு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாவட்ட சிலர் எம்எல்ஏ பற்றிலாம். அது இவங்களோடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அடையாளம் வாங்கி கொடுத்ததெல்லாம் இவங்க தான். இவர் வீட்டில் போக வேண்டிய ரைடெல்லாம் 2-3 தடவை இப்போ இந்த லாஸ்ட் பிஜேபி ரைடில் கூட அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு ரைடு. ஓகே. இது மாதிரி அந்த தொடர்ச்சியான பல பகுதிகளில் இவரோடைய கை வந்து விரிந்திருக்கிறது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் யாருக்கு கோயிலோட அறங்காவலர் குழு தலைவர்களே 65% மேலே ஏவாவேலு சொன்ன ஆட்கள் தான் போட்டிருக்காங்க. சேகர் பாபு இவர் சொல்கிறவர் தான் போட்டிருக்காரு. ஓகே. அது இங்கன்னா வேற வேற ஆளை ஏதோ கோடு அதையும் பிரிக்கிறீங்க. 2 பேரும் ஒன்று தான், எல்லாம் ஒரே ஆளுங்க தானே. அண்ணாமலை கிட்டேயே ஏவாவேலு எப்படி நெருங்குறாரு அப்படின்னா, ஏவாவேலு வீட்டுக்கு ரைடு வருது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக சொல்கிறாரு, இங்கே மட்டுமா நடக்குது. இப்போ நேரும் அதே வார்த்தை தானே சொல்கிறாரு, லட்சக்கணக்கில் தப்பு பண்ணுறான், அது ஏன் என் வீட்டுக்கு மட்டும் வர அப்படின்னு அவர் இந்த தந்தி டிவி பேட்டியில் தானே சொன்னார். அது மாதிரி ஏவாவேலு மந்திரியோட இலாக்காவில் தவறு நடக்குது, இலாக்காக்குள்ளார ரைடு போகிறீங்க, ஆனால் மந்திரி வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, என் வீட்டுக்கு ஏன்டா வரீங்கன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக கேட்டார். அதாவது மணலுக்கு போகிறீங்க ஆனால் துரைமுருகன் வீட்டுக்கு போகல, என் வீட்டுக்கு ஏன் வரீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு தூரம் அவர் டார்கெட் செய்யப்படுகிறாருங்கிற ஒரு வெளிப்படையான விரக்தியில் தெரிவிக்கிறார்.